வணக்கம். வெல்கம் டு ஆஃபியாலின் யூடியூப் சேனல். 4ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் முதல் பாடம் காவல்காரர். சட்டை மேலே கோட்டு மாட்டி சரியை போட்ட வேட்டி கட்டி நட்ட நடுவே தோட்டம் தன்னில் ராஜா போலே நின்றிருந்தார். இரவும் பகலும் தூங்கிடாமல் இங்கும் அங்கும் நகர்ந்திராமல் பெருமையோடு காவல் காப்பார் பெயரில்லாத காவல்காரர். காக்கை குருவி அங்கே வந்தால் காவல்காரர் நிற்க கண்டு சீக்கிரத்தில் வந்த வழியில் திரும்பி ஓடும் பயந்து கொண்டு. காற்று பலமாய் அடித்ததாலே கனத்த மழையும் பெய்ததாலே நேர்த்தியான அவரின் உடைகள் நித்தம் கிழிந்து வந்ததையோ. இதனை கண்ட காகம் ஒன்று, இந்த சமயம் இவர்க்கு நாமும் உதவி செய்தால் பயமில்லாமல் உழவலாமே என்று கருதி அருகில் உள்ள வீட்டிற்குள்ளே யாருமில்லா வேலை சென்று கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கட்டி கொள்ள சரிகை வேட்டி எடுத்து வந்து காவல்காரர் இருக்கும் இடத்தில் போட்டு விட்டே உடுத்தி கொள்வீர் என்று சொல்லி ஒதுங்கி நின்று பார்த்ததங்கே. காவல்காரர் பழைய உடையை கழற்றி கீழே போடவில்லை, ஆவலோடு புதிய உடையை அணியவில்லை, அசையவில்லை. உடனே காகம் அருகில் சென்றே உற்று நன்றாய் பார்த்த பின்னர், அடடே, இந்த காவல்காரர் யாரோ என்று நினைத்திருந்தேன். வைக்கோல் மேலே துணியை சுற்றி வைத்திருக்கும் பொம்மை என்றே இக்கணத்தே நண்பரறிய எடுத்து சொல்வேன் என்று கூறி காவல் காக்கும் பொம்மை தலையில் காலை வைத்து நின்று கொண்டு கூவி அழைத்து பறவையாவும் கூட செய்து விட்டதங்கே. அழ வள்ளியப்பா. வகுப்பு தமிழ் முதல் பாடம். சொல்லும் பொருளும். நேர்த்தியான, சீரான, நித்தம், நாள்தோறும், உலவுதல், நடமாடுதல், ஆவல், விருப்பம், கணம், மிக குறைந்த காலம். இப்போ அடுத்தது பார்ப்போம். படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1, பெயரில்லாத இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 4 விடைகள் தந்திருக்காங்க. பார்க்கலாமா? அ, பெயர் கூட்டல் இல்லாத. ஆ, பெயர் கூட்டல் இல்லாத. இ, பெயரில் கூட்டல் இல்லாத. ஈ, பெயரே இல்லாத. இதில் எது விடைன்னு பார்த்தீங்கன்னா ஆ, பெயர் இல்லாத, பெயர் கூட்டல் இல்லாத, இதுதான் விடை. அடுத்தது 2வது கேள்வி. வைக்கோல் மேலே துணியை சுற்றி வைத்திருக்கும் பொம்மை இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் எதிர்ச்சொல். அதாவது வைக்கோல் மேலே துணியை சுற்றி வைத்திருக்கும் பொம்மை இத்தொடரின் அடிக்கோடிட்ட சொல்லின் எதிர் சொல்னு கேட்டிருக்காங்க. மேலேங்கிறதுக்கு எதிர் சொல் என்ன? கீழே. அப்போ கீழேங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. விடை கீழே தான். ஆனால் 4 விடைகள் தந்திருக்காங்க. அ, கீழே. ஆ, அருகில். இ, தொலைவில். ஈ, வளைவில். இது அ, கீழே. இதுதான் விடை. மேலேங்கிறதுக்கு ஆப்போசிட் என்ன? கீழே. எதிர் சொல் கீழே. அடுத்து 3வது. அசைய குட்டல் இல்லை, இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். அசைய குட்டல் இல்லை, இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். அ, அசைய இல்லை. ஆ, அசைவில்லை. இ, அசையவில்லை. ஈ, அசையில்லை. இப்போ எது விடைனா அசைய கூட்டல் இல்லை, அசையவில்லை. ஈ தான் விடை. அடுத்தது 4வது. நித்தம் இச்சொல்லுக்குரிய பொருள் டேஸ். நித்தம் இச்சொல்லுக்குரிய பொருள் டேஸ். இது அ, நாளும். ஆ, இப்பொழுதும். இ,
நேற்றும் ஈ எப்பொழுதும். நித்தம் என்பதற்குரிய இச்சொல்லுக்குரிய பொருள் என்னன்னா நித்தம் நாளும். மக்களுக்கு விடையளிக்க 4 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு விடையை பார்க்கலாமா நம்ம? சரி, பார்க்கலாம். வினாக்களுக்கு விடையளிக்க. 1. தோட்டத்தின் நடுவே காவல்காரர் எப்படி நின்றிருந்தார்? விடை: தோட்டத்தின் நடுவே காவல்காரர் ராஜா போல் நின்றிருந்தார். தோட்டத்தின் நடுவே காவல்காரர் ராஜா போல் நின்றிருந்தார். அடுத்தது 2வது கேள்வி. இப்பாடலில் வரும் காவல்காரர் எவ்வாறு காவல் காத்தார்? விடை: இரவும் பகலும் தூங்கிடாமல் இங்கும் அங்கும் நகர்ந்திடாமல் காவல் காத்தார். இரவும் பகலும் தூங்கிடாமல் இங்கும் அங்கும் நகர்ந்திடாமல் காவல் காத்தார். இப்போ 3வது கேள்வி. பொம்மைக்கு காகம் என்னென்ன கொடுத்தது? விடை: பொம்மைக்கு காகம் கொடுத்தது கருப்பு கோட்டு, வெள்ளை சட்டை, சரிகை வேட்டி. பொம்மைக்கு காகம் கொடுத்தது என்ன? கருப்பு கோட்டு, வெள்ளை சட்டை, சரிகை வேட்டி. இப்போ 4வது கேள்வி. கேள்வியை பார்க்கலாம். காகம் கொடுத்த ஆடைகளை காவல்காரர் ஏன் அணியவில்லை? விடை: காவல்காரர் உயிரற்ற பொம்மை என்பதால் காகம் கொடுத்த ஆடைகளை காவல்காரர் அணியவில்லை. காவல்காரர் உயிரற்ற பொம்மை. இது மட்டும் நீங்கள் எழுதினா போதும். அடுத்து, பாடலில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எழுதுக. பாடலில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்க்கலாமா? சட்டை, சரிகை. இது அவங்க கொடுத்துருக்கிறது. சட்டை, சரிகை. அப்போ நம்ம என்ன எழுதுகிறோம்? நட்ட, நடுவே. காக்கை, காவல். கூவி, கூறி. விடுபட்ட சொற்களை நிரப்பி பாடலை தொடர்ந்து பாடுவோமா? விடுபட்ட சொற்களை நிரப்பி பாடலை தொடர்ந்து பாடுவோமா? திருவிழா. எங்கள் ஊர் திருவிழா மகிழ்ச்சி தரும் பெருவிழா. கண்ணை கவரும் கண்ணாடி, காற்றில் பறக்கும் காற்றாடி. கடைகள் உண்டு ஏராளம், பார்க்க பார்க்க அழகுதான். வந்து பார்த்து மகிழுங்கள், முந்தி வாங்கி செல்லுங்கள். உரைப்பகுதியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. உரைப்பகுதியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா? நமக்கு பயன் தரும் தாவரங்களுள் வாழையும் ஒன்று. வாழையின் பூ, காய், கனி, தண்டு ஆகியவற்றை நாம் சமைத்து உண்கிறோம். வாழை நாரை கொண்டு பூக்களை தொடுக்கிறோம். திருமண விழாக்களிலும் வீட்டில் நடைபெறும் விழாக்களிலும் வாழை இலையில் விருந்து படைக்கிறோம். வாழையில் செவ்வாழை, பூவன் வாழை, மலை வாழை என பல வகைகள் உள்ளன. வினாக்கள். வாழையின் எந்தெந்த பகுதிகள் உணவாக பயன்படுகின்றன? வாழையின் எந்தெந்த பகுதிகள் உணவாக பயன்படுகின்றனன்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? வாழையின் பூ, காய், கனி, தண்டு ஆகியவை உணவாக பயன்படுகின்றன. இதுதான் விடை. 2வது, வாழை நார் எதற்கு பயன்படுகிறது? வாழை நார் எதற்கு பயன்படுகிறது? இப்போ விடையை பார்க்கலாம். வாழை நாரை கொண்டு பூக்களை தொடுக்கிறோம். வாழை நாரை கொண்டு பூக்களை தொடுக்கிறோம். அப்போ வாழை நார் எதற்கு பயன்படுகிறது? பூ தொடுக்க பயன்படுகிறது. இதுதான் விடை. உங்களுக்கு இதிலே இருக்குது. இது உரைப்பகுதியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. அப்போ நீங்கள் இதில் இருக்கிறத எழுதலாம். வாழை நாரை கொண்டு பூக்களை தொடுக்கிறோம். 3வது, வாழையின் வகைகளுள் 2 எழுதுக.
வாழையின் வகைகளுள் 2 எழுதுக. இப்போ வாழையில் செவ்வாழை, பூவன் வாழை, மலை வாழை என பல வகைகள் உள்ளன. வாழையில் செவ்வாழை, பூவன் வாழை, மலை வாழை என பல வகைகள் உள்ளன. இது வாழையின் வகைகளுள் 2 எழுதுக. இதுக்கு எழுதுங்க. அடுத்தது 4வது பார்க்கலாமா? வாழை இலை. இச்சொல்லை பிரித்து எழுதுக. வாழை கூட்டல் இலை, வாழை இலை. பலவகை. இச்சொல்லுக்கு எதிர்சொல் எழுதுக. பலவகை இச்சொல்லுக்கு எதிர்சொல் எழுதுக. பலவகைக்கு என்ன எதிர்சொல்? சில வகை. பலவகை சில வகை. 4ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தமிழ் வினாவிடை. தோட்டத்தின் நடுவே காவல்காரர் எப்படி நின்றிருந்தார்? தோட்டத்தின் நடுவே காவல்காரர் ராஜா போல் நின்றிருந்தார். 2வது கேள்வி. இப்பாடலில் வரும் காவல்காரர் எவ்வாறு காவல் காத்தார்? இரவும் பகலும் தூங்கிடாமல் அங்கும் இங்கும் நகர்ந்திடாமல் காவல் காத்தார். 3வது கேள்வி. பொம்மைக்கு காகம் என்னென்ன கொடுத்தது? பொம்மைக்கு காகம் கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை சரிகை வெட்டி கொடுத்தது. காகம் கொடுத்த ஆடைகளை காவல்காரர் ஏன் அணியவில்லை? காவல்காரர் கொடுத்த ஆடைகளை உயிரற்ற பொம்மை என்பதால் அணியவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல்ங்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.